கோவை மாவட்டத்தில் வெங்காயம் இருப்பு வைப்பதற்கான கிடங்கை மானியத்துடன் அமைத்து தர தோட்டக்கலைத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. கோவையில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படும் காய்கறிகளில் வெங்காயமும் ஒன்று. ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை சாகுபடி செய்யப்படும் வெங்காயம் அறுவடை காலத்தில் அதிக அளவிலான விற்பனைக்கு வருவதால் அவற்றுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை. வெங்காயத்தை இருப்பு வைத்து விற்பனை செய்யவும் போதிய வசதி இல்லாததால் விவசாயிகள் நஷ்டமடைகின்றனர். இதை தவிர்க்க மானியத்துடன் வெங்காய கிடங்கு அமைத்து தர தோட்டக்கலைத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதல் கட்டமாக கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் தேவராயபுரத்தில் உள்ள விவசாய தோட்டத்தில் வெங்காய இருப்பு கிடங்கு அமைத்து தரப்பட்டுள்ளது. இதில் பார்த்தா 1,90,000 வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோங்க. மொத்த செலவு மானியம் கவர்மெண்ட்ல 87,500 கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல ஊக்கத்தொகை தாங்க. இந்த வெங்காய பற்றை விவசாயிகள் செய்கிறதுக்கு தோட்டக்கலைத்துறை மூலமாக தேசிய தோட்டக்கலை இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே விவசாயிகளை நாங்கள் ஊக்குவிச்சுட்டு வரோம். இந்த திட்டத்தில் ஒரு பற்றை அமைக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு சுமார் 1,80,000 ரூபாய் செலவாகுதுங்க. அதில் அரசு மானியமாக 50% மானியம் கொடுத்துட்டு வரோம். சீசன் காலமான ஆகஸ்ட் மாதத்தில் வெங்காயத்தை விற்பனை செய்வதை விட இருப்பு வைத்து செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் விற்பனை செய்வதால் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்று தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.